ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷப்ரதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இதோட மார்க்கிங் வீடியோ நாங்கள் ஆல்ரெடி எங்கள் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா எங்கள் சேனலில் போய் பாருங்கள், இல்லைனா நாங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறோம். ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு 1 ஹவர்லேயே வந்து அம்மா ஆரிக்காட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து 2 ஹவர்ஸ் ஆச்சுன்னு நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். ஏன்னா அன்றைக்கி வந்து ஹெவி ஒர்க் இருந்ததுனால அம்மாவுக்கும் டயர்டாக இருந்தது. பரவாயில்ல, 1 ஹவர்லேயே நம்ம ஆரிக்காட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து அந்த ஆரி ஒர்க்கு வந்து மார்க் பண்ணோம்ல ப்ளவுஸில், அப்போ வந்து நம்ம யூ தான் வந்து நெக்கில் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து நம்ம ஆரிக்காட்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஒரு சின்ன அட்டையில் நாங்கள் வந்து அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை வச்சு நீங்கள் எல்லா ஸ்கேலப்பும் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஆரி ஒர்க்கையும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 3 லைன் சரி த்ரெட், அதுக்கப்புறம் 2 லைன் வந்து சில்க் த்ரெட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக வந்து போட்டிருக்கோம். சில பேர் வந்து இதை விட கம்மியாக கூட வந்து போடுவாங்க. நாங்கள் எதுக்கு இதை வந்து போட்டிருக்கோன்னா, அந்த பார்ட்ரு வந்து நம்மளுக்கு ஹைலைட்டாக வந்து காமிக்கிறதுக்கு. இந்த டிசைன்லாம் வந்து கஸ்டமர் தான் வந்து சொன்னாங்க, அதனால தான் இந்த டிசைன்லாம் நாங்கள் வந்து போடுறோம். இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க எதுக்கு வந்து வேர் பண்ண போகிறாங்கன்னா, அவங்க பையனோட ஃபஸ்ட்டு மொட்டைக்கு கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு 2 சாரீ வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 2 சாரீக்குமே வந்து ஆரி ஒர்க் வந்து போட சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஒரு சாரியோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால எனக்கு ஒரே ஒரு ப்ளவுஸுக்கு மட்டும் எனக்கு ஆரி ஒர்க் வந்து போட்டு கொடுங்க, இன்னொரு ப்ளவுஸுக்கு வந்து நெட்டு வச்சு இல்லை லேஸ் வச்சு எனக்கு வந்து டிசைன் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஒர்க்குக்கு நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு நாங்கள் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறோம். அதனால் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். கஸ்டமர் கொடுத்த அந்த மாடல் வந்து எப்படின்னா, அவங்க வந்து பீடெல்லாம் வந்து பெருசாக இருந்தது. பட் ஆனால் வந்து அவங்க எனக்கு இவ்வளோ பெருசு வேணாம், எனக்கு குட்டியாகவே வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் வந்து இவ்வளோ குட்டியாக வந்து போட்டிருக்கோம். அந்த சரி த்ரெட், அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கேலப்பும் வந்து முடிகிற இடத்துல வந்து அவங்க புட்டாஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ அதை நாங்கள் எப்படி போடுறோன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 mm ரவுண்ட் பீட் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் போட்டு முடிச்சுட்டு சைடில் வந்து ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் ட்ரா பீடு, அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து வி ஷேப்பில் நம்மளுக்கு வந்து வரும். சென்டரில் வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து சுகர் பீட், அதுக்கப்புறம் ட்ரா பீட் வந்து பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு 4 சுகர் பீட், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலரில் வந்து சுகர் பீடு வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். அதுக்கு கீழே வந்து ஜமிக்கி வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம ரவுண்ட் பீட், அதுக்கப்புறம் சுகர் பீட் வந்து பேக் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட். இப்போ நம்ம வந்து இந்த டிசைன் வந்து பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு லீஃப் வந்து தெரியும். லாஸ்ட்டாக வந்து எண்டு நாட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் வந்து வெளியில் வராது. இதே மாதிரி தான் வந்து நம்ம ஒரு ஸ்கேலப் வந்து முடிகிற இடத்துல நாங்கள் வந்து போட்டிருப்போம். இப்போ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து சைடில் வந்து ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த பிக்சர்லேயுமே வந்து ஸ்டோன் இருந்தது. இப்போ நம்ம வந்து பேக் வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. அதே மாதிரி நம்ம ஹேண்டுக்கும் சேம் டிசைன் தான் வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து நாங்கள் 2 ஹேண்டுமே வந்து ஒரே சைடில் தான் வந்து ஆரி ஒர்க் போடுறோம். நம்ம வந்து பேக் வந்து அந்த புட்டாஸ் போட்டு நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்கேலப்புக்கும் வந்து கேப் வந்து இருக்குது. அந்த கேப்பில் வந்து அந்த பிக்சரில் வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து ஸ்டோன் வந்து கஸ்டமர் வேணான்னு சொன்னதுனால அந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். அதை எப்படி கொடுத்துருக்கோன்னு இப்போ நாங்கள் வந்து சொல்கிறோம். வி மாதிரி வந்து நாங்கள் சுகர் பீட், அதுக்கப்புறம் 3 mm ரவுண்ட் பீட் வந்து எடுத்திருக்கோம். சென்டரில் வந்து பேர்ல், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஜமிக்கியும், அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலர் சுகர் பீட் வந்து கொடுத்து இந்த ஃபில்லிங் வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து சைடில் வந்து அந்த ஒயிட் கலர் ஸ்டோன்லாம் ஒட்டி முடிச்சுட்டு இதுதான் வந்து ஃபைனல் அவுட்லுக்கு ஹேண்டுக்கு. இப்போ இந்த டிசைனுக்கு மேலே வந்து கஸ்டமர் வந்து புட்டாஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு ஸ்கேலப்புக்கும் நாங்கள் வந்து சென்டரில் வந்து ஒரு டிசைன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் வந்து நம்ம புட்டாஸ் வந்து மேலே கொடுத்துருக்கோம். வந்து ஒயிட் கலர் பேர்ல் வந்து நம்ம சென்டரில் கொடுத்துருக்கோம் அந்த ஸ்கேலப் டிசைனில். பட் ஆனால் வந்து மேலே உள்ள புட்டாஸில் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக கோல்டன் கலர் 3 mm பீடே வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் பேக்கு, ஹேண்டு வந்து நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்.
இது வந்து இன்னொரு saree. பார்டரில் வந்து க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாடியில் வந்து லாவெண்டர் கலர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுஸுக்கு வந்து லேஸும் நெட்டும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. பாடியில் வந்து கிரேப்ஸ் மாதிரி வந்து டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்குமே வந்து கஸ்டமர் தான் நெக்குக்கு வந்து டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த saree வந்து வரா மகாலட்சுமியில் வந்து எடுத்திருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1799. நாங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து காமிக்கிறோம். ப்ளவுஸில் வந்து நம்ம பேக் சைடில் வந்து நெட் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நெட் வந்து நம்ம அந்த பாடி கலருக்கு தான் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். லேஸ் மட்டும்தான் வந்து கஸ்டமர் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த நெட்டை வந்து நாங்கள் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஹேண்டுக்குமே வந்து லேஸ் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த நெட்டில் வந்து அங்கங்கே வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் லாஸ்ட்டாக வந்து காமிக்கிறோம். இது வந்து பிரின்சஸ் கட் வந்து ப்ளவுஸு. இந்த சாரீக்கு வந்து குஞ்சம் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த த்ரெட்டு வந்து விடலை அந்த குஞ்சம் வந்து போடுறதுக்கு. அதனால அவங்க ரெடிமேடு குஞ்சம் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க saree கலருக்கு மேட்சிங்காக. இதை அவங்க வந்து ஜெயசங்கர் ஃபேன்சி ஸ்டோரில் 64 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் போட்ட saree. இதுக்குமே வந்து அவங்க அந்த த்ரெட்டு வந்து விடலை வந்து நாட் போடுறதுக்கு. அதனால இதுக்குமே வந்து ரெடிமேட் குஞ்சம் தான் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து கஸ்டமரே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த சாரியுமே அவங்க வந்து வரா மகாலட்சுமி சில்க்ஸில் தான் வந்து எடுத்திருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 3499க்கு வந்து எடுத்திருக்காங்க. இந்த saree வந்து டபுள் ஷேட் கலரு. ரொம்ப சூப்பராக அமேசிங்காக தான் இருந்தது. இந்த ரெண்டு சாரிக்குமே வந்து நாங்கள் தான் வந்து ஃபால்ஸ் வந்து வாங்கி போட்டோம். இந்த குஞ்சத்தோட ப்ரைஸ் வந்து 90. இப்போ நாங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இதோட ஃபைனல் அவுட்லுக் வந்து இப்போ நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள். கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அவங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. டாசல்ஸ் வந்து பேக் நெக்குக்கு வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ரெடிமேடும் கொடுத்துருக்கோம், ஹேண்ட்மேடும் வந்து கொடுத்துருக்கோம். ஹேண்டில் வந்து அங்கங்கே வந்து புட்டாஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ பேக் நெக்கில் என்ன மாதிரி டிசைன் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கும் ஹேண்டுக்கும். இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து என்னென்னா நாங்கள் 1500 இந்த ஒர்க்குக்கு மட்டும். டோட்டலாக அந்த இன்னொரு ப்ளவுஸையும் சேர்த்து நாங்கள் வந்து 2600 வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். சாரிலுமே நம்ம வந்து அந்த குஞ்சம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து இன்னொரு ப்ளவுஸு. இதில் வந்து நெக்கில் வந்து நம்ம அங்கங்கே வந்து ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம். கஸ்டமர் வந்து திருப்பி வந்துட்டு எனக்கு இந்த லேஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு எனக்கு வேறு லேஸ் வந்து வச்சு கொடுங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து அந்த சரிக்கும் அந்த லேஸுக்கும் வந்து மேட்ச் ஆகாதனால இந்த ஒர்க்கெல்லாம் வந்து போட்டு முடிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து 2 days வந்து எடுத்தது. அதோடு சேர்த்து இந்த சாரியோட ப்ரீ ப்ளீட்டிங்க்கும் வந்து வந்திருந்தது. இது வந்து இன்னொரு கஸ்டமர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரீ ப்ளீட்டிங்க்கு நாங்கள் வந்து ரெண்டுமே சேர்த்து நாங்கள் வந்து 600 வந்து வாங்கினோம். 2 daysல வந்து நாங்கள் 3200 வந்து நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம். இந்த ஒர்க் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். பாய்.